Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Thevenin's theorem பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ். போன கிளாஸ் வந்து எப்படி Thevenin's theorem சால்வ் பண்றது, ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் பார்த்தோம். ஒரு சம் நம்ம பார்த்தோம். ஸோ ரிமைனிங் சம்ஸ் இந்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் சம். ஸோ இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, in the following diagram find the current through 10 ohm resistor using Thevenin's theorem. So Thevenin's theorem யூஸ் பண்ணி I have given 10 ohm resistor. So இந்த 10 ohm resistor வழியா போற current கேட்டிருக்காங்க. So 10 ohms வழியா போற current கேட்டிருக்காங்க by using Thevenin's theorem. So 10 ohms கொடுத்திருக்காங்க இல்லையா? So இந்த 10 ohms தான் இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா RL. So RL is 10 ohms. அடுத்து across RL. So இந்த டெர்மினல் வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த டெர்மினல் வந்து பின்னு எடுத்துக்கலாம். So load resistance RL is across the terminals A and B அப்படின்னு இப்போ நம்ம எடுத்திருக்கோம். So RL வந்து 10 ohms. ஸோ இப்போ நம்ம Thevenin's theorem யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த 10 ohms வெளியே போகிற கரண்ட் நமக்கு வேணும். ஸோ RL வந்து 10 ohms. அடுத்து இப்போ RTH நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ RTH கண்டுபிடிக்கணும், VTH கண்டுபிடிக்கணும், ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையணும், அதிலிருந்து IL கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ப்ரொசீஜர். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் RTH. ஸோ வந்து RTHை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த 10 ohms RL லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த 10 ohmஸை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த சர்க்யூட்லேருந்து இந்த 10 ohmஸை மட்டும் ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த 10 ohms வராது. அடுத்து வந்து ஷார்ட் சர்க்யூட் தி வோல்டேஜ் சோர்ஸ். வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இட் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட். அடுத்து இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, திஸ் இஸ் ஆல்சோ ஷார்ட் சர்க்யூட்டட். அடுத்து இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஷார்ட் சர்க்யூட்டட். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். அடுத்து 12 volts இங்கே ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். இந்த RL 10 ohmஸை அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே ஒரு 20 volts வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க சர்க்யூட். ஸோ அக்ராஸ் ஏபி. ஸோ அக்ராஸ் ஏபி we need to find the resistance. ஸோ அக்ராஸ் ஏபி என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு 2 ohms, இங்கே ஒரு 5 ohms. they are in parallel. So 2 ohms, 5 ohms parallel. So R1 R2 divided by R1 plus R2. We are getting 1.42. So 1.42 ohms இங்கே இருக்குது. இங்கே வந்து 1 ohms இருக்குது across AB. So across AB we have two resistances. ஒரு பக்கம் 1.42, இன்னொரு பக்கம் 1 ohms இருக்குது. They are connected in parallel. So 1.42 and 1 ohms are in parallel. So formula R1 R2 divided by R1 plus R2. So 0.58. So Thevenin resistance is 0.58 ohms கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து VTH கண்டுபிடிப்போம். ஸோ VTH கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஏபிக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது, ஏபிக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஏபி இந்த இடத்துல உள்ள 10 ohms ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ மீதி சர்க்யூட் இருக்குது. ஸோ இப்போ ஏபிக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது, ஸோ அதுதான் என்னென்னா VTH, Thevenin's voltage. ஸோ VTH is equal to voltage across AB. இந்த ஏபிக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா it is equal to voltage across 1 ohms and 20 volt. இந்த 1 ohmஸுக்கும் 20 voltக்கும் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதான் across AB. அது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 5 ohmஸுக்கும் இந்த 12 voltக்கும் அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கு அதையும் நம்ம எடுத்துக்கலாம். 5 ohms 12 volt எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ohm 20 volts நம்ம எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 5 ohms 12 volt எடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து I1 கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது, இந்த சைடு I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ 2 கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ அதனால் அதை விட்டுருவோம். ஸோ
இது 1 ohms 20 வோல்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி I2 கரண்ட் மட்டும் தான் போகுது. ஸோ I2 கரண்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சமம் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா VTH is equal to voltage across 1 ohms and 20 வோல்ட் நம்ம எடுத்துப்போம். சரி, இப்போ I2 கரண்ட் வேணும். I2 கரண்ட் இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ பெஸ்ட் மெத்தட் மெஷ் அனாலிசிஸ். ஸோ ரெண்டு லூப். ஃபர்ஸ்ட் லூப் வந்து 10 வோல்ட் 2 ohms 5 ohms 12 வோல்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் லூப் வந்து 5 1 20 12 வோல்ட் இதை எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் R11. ஸோ R11ல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் ஒரு 2 ohms இருக்குது, 5 ohms இருக்குது. ஸோ 2 + 5. அடுத்து 1க்கும் 2க்கும் காமனா 5 ohms -5. 2க்கும் 1க்கும் காமனா -5. அடுத்து R22. ஸோ R22 செகண்ட் லூப்பில் உள்ள ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் லூப்பில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 5 1 இருக்குது, 1 1 இருக்குது. அடுத்து I1 I2. அடுத்து V1 V2 வேணும். ஸோ V1னா ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள வோல்டேஜ் சோர்சஸ். ஃபர்ஸ்ட் லூப்பில் என்னென்ன வோல்டேஜ் சோர்சஸ் இருக்குன்னா 10 வோல்ட் ஒன்று இருக்குது, 12 வோல்ட் ஒன்று இருக்குது. ஸோ 10 வோல்ட் நம்ம பார்ப்போம். ஸோ 10 வோல்ட்டில் கரண்டோட டைரக்ஷன் இப்படி வந்து இப்படி போகுது. ஸோ கரண்ட் இஸ் இன் அப்வர்ட்ஸ், அதாவது மைனஸ் டு ப்ளஸ் போகுது. அதனால் சைன் இஸ் பாசிட்டிவ். ஸோ +10. அடுத்து 12 வோல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வந்து டாப் டு பாட்டம் இந்த டைரக்ஷனில் மேலேருந்து கீழே வருது. ஸோ அப்பயும் என்ன ஆகுதுன்னா மைனஸ் டு ப்ளஸ் வருது. கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ அப்பயும் வந்து ப்ளஸ் தான். ஸோ +10 +12. அடுத்து V2. ஸோ செகண்ட் லூப்பில் என்னென்ன கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்சஸ் இருக்குது அப்படின்னா 20 வோல்ட் ஒன்று இருக்குது, 12 வோல்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னா 12 வோல்ட் பார்ப்போம். ஸோ டைரக்ஷன் வந்து 1 ohm 20 வோல்ட்லேருந்து வந்து எப்படி வருது. ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் போகும்போது கரண்ட் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா சைன் இஸ் மைனஸ். ஸோ -12. அடுத்து 20 வோல்ட்டில் பார்ப்போம். 20 வோல்ட்டு திரும்ப கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ். ஸோ ப்ளஸ் டு மைனஸ்ங்கிறதுனால எகைன் சைன் இஸ் மைனஸ். ஸோ -20. ஸோ அஸ் யூஷுவல் சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் தி டெல் வேல்யூ. நமக்கு இங்கே I2 கிடைச்சா போதும், அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஸோ அதனால் டெல் I2 கண்டுபிடிக்கிறேன். அடுத்து I2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ கண்டுபிடிக்கும் போது I2 கிடச்சிச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா VTH தான் வேணும். VTH இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் அக்ராஸ் 1 ohm and 20 வோல்ட். ஸோ 1 ohm and 20 வோல்ட். ஸோ 1 ohm and 20 வோல்ட்டில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து வி யூஸ் KVL பை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இந்த இடத்துல மட்டும் நம்ம KVL அப்ளை பண்ணுவோம். இப்போ ஸோ இங்கே VTHலையா, ஸோ இந்த இடத்த ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம், இந்த இடத்த மைனஸ் டெர்மினல் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா KVL அப்ளை பண்ணுங்க இந்த லூப்பில் மட்டும். ஸோ இந்த லூப்பில் கரண்ட் பார்த்தோம்னா I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ மைனஸ் டு ப்ளஸ்ங்கிறதுனால VTH ப்ளஸ் VTH. ஸோ VTH அடுத்து ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால தேர் வில் பி பொட்டன்ஷியல் ஃபால், அதனால மைனஸ் போட்டுப்போம். ஸோ -1 இன்ட்டு என்ன கரண்ட் போகுதுன்னா I2 கரண்ட் மட்டும்தான் இது வழியாக I2 கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் I2 மட்டும்தான் வருது. அடுத்து வோல்டேஜ் சோர்ஸ். இந்த வோல்டேஜ் சோர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் வந்து இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ். ப்ளஸ் டு மைனஸ்னா மைனஸ். ஸோ -20 ஈக்குவேட்டட் டு 0. நமக்கு என்ன வேணும்னா VTH தான் வேணும். ஸோ VTH இஸ் ஈக்குவல் டு 1 இன் ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடுங்க. இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த -20 +20 ஆகிடும். ஸோ VTH இஸ் ஈக்குவல் டு 1I2 + 20. ஸோ I2ஓட வேல்யூ இங்கே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் -6.20. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 13.3 volts. ஸோ VTH இஸ் ஈக்குவல் டு 13.3 volts. ஸோ RTH நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், VTH நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ இப்போ தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ VTH, RTH, RL. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த IL தான் வேணும். ஸோ IL கண்டுபிடிக்க ஃபார்முலா IL is equal to VTH by RTH plus RL. So values substitute பண்ணினா we get 1.25 amps. So current through 10 ohms is 1.25 amps. So இப்போ இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா it is 10.25. Sorry, 1.25 amps. அடுத்து next problem. Determine Thevenin's equivalent across terminals A and B. ஸோ ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டில் ஏன்னு ஒரு டெர்மினல் இருக்குது, பின்னு ஒரு டெர்மினல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸாக we need to find Thevenin's equivalent. ஸோ Thevenin's equivalent சொல்லும் போது RTH, VTH இதை கண்டுபிடிச்சாலே போதுமானது. இந்த ஏபிக்கு அக்ராஸை கண்டுபிடிக்கும். இது பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளானது. ஸோ ஏவும் பி ஆப்போசிட் சைடில் இருக்குது, இங்கே ஒரு கிராஸ் மாதிரி வருது இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு உள்ள சர்க்கியூட்டை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடு உள்ள சர்க்கியூட்டை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு இருக்கிற சர்க்கியூட்டை இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப் சைட் டவுனாக திருப்புங்க. மேலே இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேலே, அப் சைடு டவுன் அப்படி தலைகீழ போட்டு விடுங்க, தலைகீழ திருப்புங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெர்மினல் கீழே வந்துடும், இந்த டெர்மினல் மேலே போயிடும். ஸோ பார்த்தோம்னா இந்த சர்க்கியூட் நமக்கு வந்துடும். ஸோ இந்த டெர்மினல் இங்கே கீழே வந்துடும், இந்த ஏ வந்து நமக்கு மேலே போயிடும். 12 ohms அதே இடத்துல தான் இருக்கும். இந்த இது அப்படியே தலைகீழ போகும்போது இந்த கீழே இருக்க 8 ohms இங்கே மேலே வந்துடும். அடுத்து வந்து இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன ஆகும்னா ப்ளஸ் அண்டு மைனஸ் எப்படி மாறிடும். ஸோ சர்க்கியூட் ரீஅரேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீட்ரா தி சர்க்கியூட். நமக்கு ஃப்ளெக்சிபிளாக நம்ம படத்தை ரீட்ரா பண்ணிக்கணும். ஸோ வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து we can find the VTH, RTH. ஸோ find RTH. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஷார்ட் சர்க்யூட் தி வோல்டேஜ் சோர்ஸ். எங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இதையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம்னா 8, 12 இது ஒரு 1 மட்டும் இருக்கும். ஸோ ஏபி டெர்மினல்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ஏபி டெர்மினல்ஸுக்கு அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ 8ம் 12ம் ஸோ ஏக்கும் பிக்கும் அக்ராஸாக. ஸோ இங்கே ஏ இந்த டெர்மினல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸாக பார்த்தோம்னா 8ம் 12ம் பேரலல். அதே மாதிரி இந்த டெர்மினலுக்கும் பார்த்தோம்னா 9ம் 1ம் பேரலல். ஸோ 1 and 9 are parallel, 8 and 12 are parallel. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we get 4.8 ohms, 0.9 ohms இப்படி வந்துடும். ஏ பி இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4.8, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.9 வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஏக்கும் பிக்கும் கிராஸாக பார்க்கும்போது 4.8 and 0.9 ஆர் சீரீஸ். ஸோ ஆட் பண்ணோம்னா RTH is equal to 5.7 ohms. ரைட். அடுத்து VTH வேணும். ஸோ தெவெனின்ஸ் வோல்டேஜ். ஸோ தெவெனின்ஸ் வோல்டேஜ் VTH equal to voltage across AB. ஏபிக்கு அக்ராஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ திஸ் ஒன் இஸ் ஏபி. இதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா இந்த 12 வோல்ட்லேயும் இந்த 1 ohmsலையும் என்ன வோல்டேஜ் இருக்குது அந்த வோல்டேஜ் தான் நமக்கு வரும். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 12 volt அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் 1 ohms. ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இதில் வந்து மெஷ் அனாலிசிஸ் நம்ம போக முடியாது. இதுலேயும் 2 லூப் இருக்குது. மெஷ் அனாலிசிஸ் போகிறது கஷ்டம்.
ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷின்ஸ் பக்கத்தில் இருக்க லூப்னா போகலாம். இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதனால் பெஸ்ட்டு மெத்தட் வந்து மெஷ் அனாலிசிஸ் போகிறத விட ரொம்ப பெஸ்ட் வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஸோ இதை தனியாக ஒரு லூப்பு போட்டோம்னா I1 மட்டும் நமக்கு கிடைச்சிரும். இந்த லூப்பு மட்டும் போட்டோம்னா I2 மட்டும் நமக்கு கிடைச்சிரும். ஸோ வேலை சிம்பிள். ஸோ இன் லூப் 1 பார்த்தோம் அப்படின்னா 20 வோல்ட் 8 12 வோல்ட். ஸோ இது வோல்டேஜ் சோர்ஸ். கரண்டோட டைரக்ஷன் பார்த்தோம்னா -2 ப்ளஸ் போகுது. ஸோ -2 ப்ளஸ்ங்கிறதுனால ப்ளஸ். ஸோ +20. அடுத்து ரெசிஸ்டன்ஸ், அதனால் மைனஸ் போட்டுப்போம். ஸோ கரண்ட் I1 வருது. ஸோ -8I1. இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ -12I1 = 0. சால்வ் பண்ணோம்னா I1 நமக்கு கிடைச்சிரும். அடுத்து ரெண்டாவது லூப்பில் பார்த்தோம்னா ஒரு 10 வோல்ட் இருக்குது, 9 வோல்ட்ஸ் இருக்குது, 1 ohms இருக்குது. இந்த 10 வோல்ட்டு பார்ப்போம். ஸோ 10 வோல்ட்டில் பார்த்தோம்னா கரண்ட்டோட டைரக்ஷன் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ். ப்ளஸ் டு மைனஸ்னா சைன் இஸ் மைனஸ். ஸோ -10 வோல்ட். அடுத்து ரெசிஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ 1 ohm ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் I2. ஸோ -1I2. அடுத்து 9 ohms. ஸோ -9I2. கரண்டோட டைரக்ஷன் வந்து ப்ளஸ் டு மைனஸுங்கிறதுனால மைனஸ். ஸோ -10 = 0. ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get I2. ஸோ I1 I2 ஈஸியாக எனக்கு சிம்பிளாக கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி தான் வேணும். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி இஸ் 12 வோல்ட் அண்டு 12 ohms and 1 ohms. Voltage across 12 ohms and voltage across 1 ohms. So A, B இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு 12 ohm இருக்கு, ஒரு 1 ohms இருக்கு. ஸோ 12 ohms வழியா I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அடுத்து இந்த 1 ohm வழியா I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. I2 கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. ரைட்டா? ஸோ ஏக்கும் பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா 12 ohms ஒன்று, 1 ohms ஒன்று. ஸோ VTH is equal to 12I1 ப்ளஸ் இந்த 1 ohms வழியா என்ன கரண்ட் போகுதுன்னா I2 கரண்ட் போகுது. ஸோ ப்ளஸ் I2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 11 வோல்ட் கிடைச்சிரும். ஸோ தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் இஸ் VTH 11 வோல்ட், RTH 5.7 ohms. அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அடுத்து சார் find the current in 2 ohm resistor of the network. ஸோ இதில் 2 ohms ரெசிஸ்டர் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா ஏக்கும் விக்கும் அக்ராஸா. ஸோ இந்த ஏக்கும் விக்கும் அக்ராஸா உள்ள 2 ohm ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, வாட் இஸ் தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி ரெசிஸ்டர் 2 ohms அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிக்கு அக்ராஸாக உள்ள 2 ohm ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 2 ohm தான் இப்போ நமக்கு என்னென்னா RL, லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு RTH கண்டுபிடிப்போம். ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் ஏபி அக்ராஸாக இந்த இடத்துல இருந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து ஷார்ட் சர்க்யூட் தி வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் பண்ணு. இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே இருந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட்டட், இங்கே இருந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட்டட். ஸோ இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க சர்க்யூட் அக்ராஸ் ஏபி. ஸோ அக்ராஸ் ஏபி என்ன ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா 1 ohms அண்டு 2 ohms சீரீஸ், இங்கே 3 ohms அண்டு 1 ohms ஆர் சீரீஸ். சிம்பிளிஃபை பண்ணால் 3 ohms அண்டு 4 ohms வந்துடும். ஸோ இந்த இடத்துல இது ரீப்ளேஸ்டு பை 3 ohms, இங்கே ரீப்ளேஸ்டு பை 4 ohms. இப்போ இந்த 3 ohmஸும் 12 ohmஸும் they are parallel. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2.4 ohms. ஸோ இது இருந்த இடத்துல என்ன வரும்னா ஒரு 2.4 ohms வந்துடும். இந்த 1 ohms அப்படியே வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா திஸ் 2 ஆர் சீரீஸ். ஸோ சீரீஸ் பண்ணோம்னா 3.4 ohms. ஸோ இங்கே 3.4 ohms இருக்கும். இந்த இடத்துல உள்ள அதே 4 ohms இங்கே கேரி ஆகிருக்கும். ஸோ அக்ராஸ் ஏபி தான் வேணும். ஸோ அக்ராஸ் ஏபி பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னா தே ஆர் இன் பேரலல். ஸோ R1 R2 divided by R1 plus R2 போட்டோம்னா across AB we will be getting the equivalent resistance RTH, Thevenin resistance நமக்கு கிடைச்சிரும். அடுத்து VTH வேணும், voltage across AB. ஸோ ஏபிக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வேணும்.
ஸோ ஏபிக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ ஏபி இருக்கும். இந்த ஏபிக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் தான் வேணும். ஸோ ஏபிக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இது மூணுத்தையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது எடுத்துக்கலாம். வோல்டேஜ் அக்ராஸ் 1 ohm 12 ohm எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வோல்டேஜ் அக்ராஸ் 3 ohm 4 volt 1 ohm இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 3 ohm 4 volt 1 ohm நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் I2 கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஸோ வேலை ஈஸியாக முடியும். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 ohmல I2 ஃப்ளோ ஆகும். ஆனால் 12 ohmல I1ம் ஃப்ளோ ஆகும், I2வும் ஃப்ளோ ஆகும். I2 இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும், I1 இந்த டைரக்ஷனில். ஸோ 2 கரண்ட் வர்றதுனால தேவையில்லை, அதை விட்டுருவோம். இது ஈஸியஸ்ட், இதை எடுத்துப்போம். இதில் I2 மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ voltage across AB, VAB is equal to voltage across 3 ohms, voltage across 4 ohms, voltage across 1 ohm. ஸோ இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆயிருக்கு. I2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ மெஷ் அனாலிசிஸ். ஸோ மெஷ் அனாலிசிஸில் இது ஃபர்ஸ்ட் லூப், திஸ் ஒன் இஸ் செகண்ட் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து 2 ohms ஒன்று இருக்குது, 1 ohm ஒன்று இருக்குது, 12 ohm இருக்குது, 3 1 12. அடுத்து 1 2, 1க்கும் 2க்கும் காமனாக உள்ளது 12 மட்டும்தான். ஸோ 12 12. அடுத்து 2 2. செகண்ட் லூப்பில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸ் 1 ohms இருக்குது, 3 ohms இருக்குது, இங்கே ஒரு 1 ohms இருக்குது, இங்கே ஒரு 12 ohms இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து V1 V2. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் என்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 volt இருக்குது. ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் படி இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 2 volt. அடுத்து செகண்ட் லூப்பில் 4 volt இருக்குது. இதோட கரண்ட் டைரக்ஷன் பார்த்தோம்னா இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், அதாவது ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ ப்ளஸ் டு மைனஸ் அப்படின்னா சைன் இஸ் மைனஸ். ஸோ -4. ஸோ மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. டெல் கண்டுபிடிங்க, டெல் I2 கண்டுபிடிங்க, I2 கண்டுபிடிங்க. முடிஞ்சா இப்போ பை KVL. ஸோ இந்த போர்ஷன் மட்டும், இந்த போர்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் VTH வரும். ஸோ VTHோட பாசிட்டிவ் டெர்மினல், B வந்து நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ மைனஸ் டு ப்ளஸ். ஸோ VTH ஸோ VTH ப்ளஸ் VTH. அடுத்து ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால -3 கரண்ட் I2 -3I2. அடுத்து இந்த வோல்டேஜ் சோர்ஸில் பார்த்தோம்னா கரண்ட் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஃப்ளோ ஆகும். அதனால் ப்ளஸ் டு மைனஸ்னா -4. அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 1 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 1 ohm ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால -1 into I2 ஈக்குவல் டு 0. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. I2 கேட்டிருக்கோம். ஸோ I2ஓட வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணோம்னா VTH நமக்கு கிடைச்சிரும். வோல்டேஜ் அக்ராஸ் AB, V Thevenin கிடைச்சிரும். ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் போட்டுருங்க. ஸோ VTH RTH RL. நமக்கு என்ன வேணும்னா IL தான் வேணும். ஸோ கரண்ட் த்ரூ RL 2 ohms IL கரண்ட் வேணும். ஸோ ஃபார்முலா IL is equal to VTH by RTH plus RL. VTH கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், RTH கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், RL கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் IL நமக்கு கிடைச்சிரும். ஸோ கரண்ட் த்ரூ 2 ohms we can get. ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு நெட்வொர்க் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த நெட்வொர்க்கில் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த லோட் ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆர்டிஹெச் கண்டுபிடிங்க, விடிஹெச் கண்டுபிடிங்க, ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைங்க, அதிலிருந்து கரண்ட் த்ரூ தி லோட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அதுதான் ரொம்ப சிம்பிளான. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி, விஏபி கண்டுபிடிக்கணும். எல்லா சமயமும் பார்த்தோம்னா விஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ
வோல்டேஜ் அக்ராஸ் விஏபி இதை வந்து நம்ம தப்பு இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்த கிளாஸ் இதை பேஸ் பண்ணி உள்ள இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.